ஹலோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி, பீட்ரூட் பொரியல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நாங்கள் 2-3 ஸ்பூன் போடுறோன்னா அது ஃப்யூச்சர் யூஸ்க்காக கொஞ்சம் அதிகமாக நாங்கள் இதை அரைச்சி வைக்க போகிறோம். நல்லா ப்ரௌனிஷ் ஆச்சு. இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மெயினாக தேவை என்னென்னா நிறைய எண்ணெய் தான். இப்போ எண்ணெய் சூடானோடனே அதில் கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் போடணும். இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். மேலே இருக்கிற அந்த காம்பு எடுக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆக விடுங்க எண்ணெயிலேயே. ஃப்ரை ஆனோடனே அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சாச்சு பவுலில். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு லைட்டாக ஜீரகம் போட்டுக்கலாம். சைட் பை சைடாக நாங்கள் ப்ரொக்கோலி அவிச்சிட்டு இருந்தோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக, கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டுமேன்ட்டு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம கறி லீவ்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு பிடி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான அளவு பூண்டு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சதை அதை ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதில் குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய பவுடருக்குள்ள ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விடணும். இது நல்லா வேகணுங்க. வெந்துட்டு எண்ணெய் அப்படியே திரிஞ்சு மேலே வரணும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இனி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போடலாம். அதை நல்லா கிளறி விடுவோம். 50 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சமைக்கும் போது தான் அந்த எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு மேலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இனி சிம்மை கூட்டி நல்லா கொதிச்சோனையும் ஆஃப் பண்ணலாங்க. பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெட்டி வச்ச பீட்ரூட்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஜீரகம், இதெல்லாம் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில்
ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 50 மினிட்ஸ் குக் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்மியான ஒரு ரெசிபி பார்த்தோங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களை வந்து சேருங்க.